அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளுவப்பெருமான் அருளி செய்த சுத்த சன்மார்க்க நெறியினை விளக்கும் வகையிலே, அனைவரும் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையிலே பல்வேறு நூல்களை எழுதி சுவாமி சரவணானந்தா அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். பரமான்மபதி என்ற ஒரு முக்கியமான ஒரு அற்புதமான நூல். சுத்த சன்மார்க்க நிலையினை விளக்கும் இந்த நூலானது யூனிவர்சல் சவுல் என்று ஆங்கிலத்திலே பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னுரையாக ஏற்கனவே முன்னுரை, ஆங்கில முன்னுரையும் தமிழில் இருந்த முன்னுரையும் ஏற்கனவே ஒலிவடிவிலே வெளியிடப்பட்டது. இன்றைய நாளிலே முதலாவது அத்தியாயம் பரமான்மா கடவுள் என்ற ஒரு தலைப்பிட்ட அந்த பகுதி ஒலிவடிவிலே அன்பர்களுக்கு தரப்பட உள்ளது. ஒன்றாங்கடவுளே ஓதும் பரமான்மா மன்றாம் அலையில் ஆன்மா. தயவு குரல். அன்பு விளக்கத்தாலும் அறிவு விளக்கத்தாலும் மனிதனுக்கு கடவுள் உண்மை சிறிது சிறிதாக வெளிப்படுகின்றது. புலன் உணர்வு மட்டும் அதிகம் விளங்கியும் மன அறிவு பக்குவப்படாத காலத்தே தேகபோகத்தில் பற்று மிக விளைவுற்றிருந்த காரணத்தால் மனிதனுக்கு மெய்யறிவு விளங்கவில்லை. அதனால் மெய் அன்பும் தழைக்கவில்லை. ஆகவே கடவுள் ஞானமும் வெளிப்படவில்லையாம். நாளடைவில் புலன் அவாவில் பற்று குறைந்து தன்னை போல் பிறரும் சுகமாக வாழ அன்பு செய்ய வேண்டும் என்ற இரக்க உணர்ச்சி மட்டும் மனிதன் மனத்தில் உண்டானது. தன்னலம் மட்டும் இருந்த இடத்தில் பர நலம் பேணும் தயாகுணம் தழைத்ததாம். இதனால் முதலில் தன்னை அடுத்த உறவினரிடத்தில் பற்றோடு கூடிய அன்பு படர்ந்தது. பின்னர் தன் இனத்தவரிடத்தும் தன் ஊரினரிடத்தும் தன் நாட்டினரிடத்தும் தன் தேசத்தினரிடத்தும் படர்ந்தது. சர்வதேசத்தினத்தும் விரிந்து கொண்டுள்ளது. இப்பொழுது இது இனி மேல்நிலையில் அகிலமாம் அன்பாக அனைத்து உயிர்களிடத்தும் பற்றற்ற நிலையில் பறந்து விளங்க உள்ளதாகும். இங்கனம் மனித உள்ளத்தில் அன்பு விளைந்தோங்க ஓங்க அறிவும் விளைந்து கொண்டுள்ளதாம். முதலில் புலனறிவாக இருந்தது போய் மனோ பகுத்தறிவாக பெருகி விஞ்ஞான மெய்ஞானங்களாக விரிவடைந்துள்ளதாம். நம் நாட்டில் மெய்ஞானம் முந்திக்கொண்டு விட்டது. அக அறிவு பெருக்கடைந்த காரணத்தால் உள் மறைந்திருந்த இரகசியங்கள் பல வெளிப்பட்டன. ஆண்டவர் உண்மையும் அவரது பிரபஞ்ச படைப்பின் நோக்கமும் ஏதோ ஓரளவுக்கு கண்டுகொண்டிருந்தனர். கடவுள், உயிர், உலகுகளின் உண்மை ஏகதேசம் வெளிப்பட்டதுதான். இம்மூன்றையும் தனித்தனி ஆய்ந்து கொண்டு பிரித்து ஏற்று வாழவே முயன்றார்கள். கடவுளே மனித வாழ்வின் முடிந்த அடைபொருளாக குறிக்கோளாக கருதப்பட்டது சரிதான். அதற்காக அக்குறிக்கோளை எய்தற் பொருட்டு உயிர் உலக கட்டினின்று பிரிந்து செல்ல வேண்டுமென்றே தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அப்படி தலை அறுத்து கொண்ட உயிர் உள்ளொடுங்கி மறைதலே கடவுள்மயமானதாக கொள்ளப்பட்டது. அந்நாள் அப்படி அந்த நிலை அடைந்து விட்டவர்களுக்கோ அல்லது அதனை லட்சியமாய் கொண்டு வாழ தலைப்பட்டவர்களுக்கோ அருளின்பப் பேறு கிட்டி உலவாது விளங்க காண்கின்றோம் இல்லை. அதனால் பின்னர் வந்தவர்களிடம் மேற்படி இலட்சிய சித்தியில் பற்றும் குன்றிவிட்டது. பின்னும் புலனின்பத்தில் நாட்டமும் அவாவும் பெருகலாயின. புலனின்ப வெள்ளப்பெருக்கு நம் நாட்டை விட மேல் நாட்டில் விரைவும் வேகமும் கொண்டுவிட்ட காரணத்தால் இன்றைய விஞ்ஞானம் அங்கு அதிகம் விளங்க காண்கின்றோம். இவ்விஞ்ஞானத்தால் ஏற்படுகின்ற அறிவும் ஆற்றலும் தினசரி வாழ்வில் பயனும் புற உலகம் வியக்க உள்ளன. எனினும் இவற்றால் நல்லின்பச் சூழல் காணவில்லை.
ஏன்? அறிவு வளர்ச்சிக்கு தகுந்த அன்பு வளர்ந்தோங்காததே இதற்கு காரணமாம். அன்பும் ஓரளவு விளைந்துள்ளதே என்றால் அது உண்மை அன்பல்ல, கடவுள் ஞானத்தோடு கலந்த அன்பல்ல, உண்மையில் மெய் அன்பல்லவாம். அவ்வன்பில் மிகுதியாக அவா மாசு படிந்து புலச்சார்பு கொண்ட பற்றாக சூழ்ந்து துன்பத்தையே பெருக்குகின்றதாகும். அம்மாசு ஒழிந்து புலனின்பத்தில் இச்சை அறல் வேண்டும். அத்தோடு பிற உயிர்க்கு இறங்கி உபகரிக்கும் தயவு செயல் தடைபடாது ஓங்க வேண்டும். இதற்காக மெய்யறிவு விளக்கம் பெற தயா ஒழுக்கத்தோடு இருந்து கொண்டு சத்விசாரம் செய்து வரல் வேண்டும். அப்படி செய்து கொண்டிருந்தால் புற விஞ்ஞான துணையால் அக மெய்ஞான விளக்கமும் பெறலாம். அம்மெய்யறிவு வரும்போதுதான் கடவுள் உண்மையை உள்ளவாறு கண்டுகொள்ளலாகும். இன்றைய நிலையில் இந்த விளைவு ஓரளவு ஏற்பட்டுள்ளது காண்கின்றோம். பழைய மெய்ஞானத்தையும் புதிய விஞ்ஞானத்தையும் இணைத்து கொண்டு கடவுள் உண்மையை ஓர்தல் அமையும். நம் மெய்ஞானத்தின் முடிபொருளாக கடவுள் ஒருவர்தான் நித்திய சத்திய பரம்பொருள் என அறிவிக்கப்பட்டுள்ளோம். அப்பரம்பொருள் தன் இயல் உண்மை சச்சிதானந்த நிலையை உள் மறைத்து கொண்டு அனந்தவண்ண பேத மாயா பிரபஞ்சமாய் தோற்றங்காட்டி காட்டி ஒழித்து கொண்டே உள்ளாராம். கடமாகிய இப்பிரபஞ்சத்து உள்ளாக மறைந்திருந்து கொண்டு ஆழ்கின்ற கடவுளை கண்டடைவது எப்படி? அது எந்த பொருளின் உள்ளும் காணப்படவில்லையே என்கின்றான் விஞ்ஞானி. காண முடியாதுதான். ஏனெனில் அது ஐம்புலன் உணர்வுக்கும் ஆறாவது அறிவுக்கும் அறியப்படு பொருளாய் இல்லை. எல்லாம் வல்ல அருட்பெரும் சக்தியாய் சச்சிதானந்த நிறைவாய் யாவற்றுள்ளும் மறைந்திருக்கின்றதுமாம். யாவற்றுள்ளும் என்றதால் பிரபஞ்சமாகிய ஐம்பூத அணுக்கள் எல்லாவற்றிலும் அவ்வணுத்திரள்களாலாகிய உயிர் பொருள்கள் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கின்றதாக கொள்ளப்படும். ஒரு சிற்றணுவில் உள்ளிருக்கும் புரோட்டான் துணுக்குக்கு காரணமாய் இருப்பது நம் பரம்பொருட் சக்தியாம் கடவுள். இச்சிற்றணுவுள் அணுவாய் திகழ்கின்ற கடவுள் எங்கும் பூரணமாய் உள்ளவர் என்ற உண்மை திருவருளால் இன்று நன்கு உணர்ந்து கொள்ளப்படுகின்றது. எவ்வாறெனில் அந்த கடவுள் அணுவே நம் கருவின் முதல் அணுவாய் கட்டவிழ்ந்து ஒளிர வளர்ந்தோங்கி தலை நடு நின்று அருள்கின்றதாக அறிந்து கொண்டிருக்கின்றோம். இதில்தான் அணுவில் அணுவாய் விளங்கும் அருட்பரம்பொருளை அதனருளாலே இன்றே அறிகின்றோம். இந்த சிற்றணு வடிவம்தான் கடவுளுக்கு உரையுள்ளாக உள்ளதாம். இந்த அணுவில் இருக்கும் கடவுள் பூரணர் தானே மற்றெல்லா அணுக்களிலும் மறைந்து பூரணமாய் விளங்குவதாகவும் அறிவிக்கின்றார். இந்த உண்மை சாதாரண மனித பகுத்தறிவுக்கு விளங்குகின்றதில்லை. அப்பாலான அருள் ஞானத்திற்கே அனுபவமாகின்றதாம். மேற்குறித்த அணுவில் அருள் ஆக வெளிப்படுகின்ற கடவுள்தானே அகமிருந்து அனகம் நிறைகின்ற இது சமயம் அவ்வருள் இறையின் அனுபவத்தை பெறுகின்றோம். இந்த கடவுளே பரமான்மா என இன்று உண்மையாக அறிகின்றோம். இப்பரமான்மாவாகிய சச்சிதானந்த கடவுள்தான் சத்தியமாக நித்தியமாக உள்ள ஒன்றாம். இவ்வொன்றையே உட்கொண்டு உருப்பட்டுள்ளோம். நாம் ஒவ்வொருவரும் ஒன்றே பலவாய் தோற்றுகின்ற இந்த பரமான்மா ஒவ்வொருவரிலும் தனி ஒரு அணுவாய் காரியப்பட்டு விளங்குகின்றதாம். பரமான்மா காரியப்பட்டு இலங்குகின்ற நம் ஒவ்வொரு உயிர் ஒளிர் அணுவும் ஓர் ஜீவான்மாவாக பகரப்படுகின்றது. இதனால் பரமான்மாவே ஒவ்வொரு ஜீவான்மாவிலும் மறைந்து நின்று உயிர் விளங்குகின்றார். ஆதலின் பரமான்மா ஒன்று, ஜீவான்மா அனந்தமாக உள்ளனவாம். இந்த ஜீவான்மாக்களின் விளக்கம்
பின்னர் மேற்பிரிதொரு இடத்தில் விரிப்பாம். இங்கு பரமாத்மாவின் ஏகதேச விளக்கம் இங்கு தெரிந்து கொள்ளவே இது குறித்ததாம். கடவுள் என்றும் பரமாத்மாவென்றும் இன்று நாம் காணுகின்ற இதனை பற்றிய உண்மையை முன்னோர் நிற்குண நிற்களமாய் ஏகதேசம் உணர்ந்தும் புற உலகுக்கு வெளிப்பட அறிவிக்க வேண்டி சகுண சகல குணரூப பேதங்களை பலவாக கற்பனை செய்து வழங்கி சென்று விட்டார்கள். அவர்களை பின்பற்றி வந்தவர்களும் புறநின்றே ரூபபேத தோற்றங்களில் மயங்கி அவற்றை அப்படியே தங்கள் உள்ளங்களில் பதியச் செய்து கொண்டார்கள். இதனால் ஒன்றான கடவுள் பரமான்மா விளங்க வேண்டிய இடத்தில் பலவாகிய ரூப பரமான்மாக்களும் கடவுள்களும் மகான்மாக்களும் நுழைந்து விட்டுள்ளனவாம். வேதாந்தியின் பரபிரமமும் கடவுள் உண்மையை காட்டி வாழ்விக்கவில்லை அன்று. யோக ஞான சித்தி நிலை கொண்ட அனுபவிகள் தம் சீடர்களுக்கு உள்வளர் ஒளியை ஓரளவு காட்டி ஒடுங்கச் செய்து தம் கருத்துக்கு இசைய நடக்க வைத்து விட்டனர். இந்த யோக காட்சியால் பல சக்தி சித்திகள் கிடைக்கப்பெற்று புகழ்பட வாழ்ந்தவர்கள் முடிவில் உள்ளொடுங்கி விடுகின்றார்கள். இவர்கள் கண்டுகொண்டிருந்த பிரம்மானந்த நிலை தேக அந்நியத்தில் மறைந்து விடுகின்றதாம். முன்பு பரமான்மாவில் லயித்து சமாதி கூடி மறைந்து போவதே லட்சியமாய் கொண்டு இருந்ததனால் ஜீவனும் மனமும் எந்த இடத்தில் அல்லது எப்பொருளில் உதிக்கின்றதோ அதில் அடக்கி சலனமர இருந்து விடுவதே முடிவாக கொண்டிருந்தனர். இதில் ஜீவான்மா என்ற ஒன்று பரமான்மாவில் இரண்டர கலந்து ஐக்கியப்பட்டு விடுவதாக கொள்ளப்பட்டது. அதுவும் ஓரளவுக்கு உண்மையே ஆகும். ஆனால் அதில் அனுபவ வாழ்வுக்கு இடமில்லாது போயதே. அப்படி ஐக்கியப்பட்டு போகும் ஜீவான்மாவுக்கு பரமான்ம நிலை எய்தியது உண்மைதான். இதில் நித்தியமாய் இருக்கின்ற செயலோடு விளங்குகின்ற கடவுளான்மா அந்த ஒரு ஜீவான்மாவை தன்னில் கிரகித்து கொண்டு எப்பவும் போல் திகழ்கின்றதே உண்மை. அங்கு அந்த ஜீவான்மா இல்லை ஆகின்றது. அதுவே இல்லாத போது அதற்கு இன்பானுபவ வாழ்வு எப்படி இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. ஆகையால் பரமான்மா பரமான்மாவாகவே இருப்பதில் பயனில்லையாம். அது மேலும் ஒரு ஜீவான்மாவில் விகசித்து பின்னர் ஐக்கிய அனுபவத்தோடு என்றும் விளங்க வல்லதாகவே வேண்டும். இவ்வனுபவ நிலை வருவிக்கவே இன்று சுத்த சன்மார்க்கம் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. இச்சுத்த சன்மார்க்கத்தில் நம் பரமான்ம கடவுள் அருட்பெரும் ஜோதி அல்லது தயாபெரும் ஜோதியாக விளங்கி கொண்டுள்ளார். அந்த கடவுள்தானே இந்த ஜீவான்மாவில் வெளிப்பட்டு சுத்த தயா ஜோதிமயமாய் சூழ்ந்து கொண்டு நித்தியமாய் விளங்கச் செய்ய உள்ளார். இந்த அனக தயா பெருஞ்சோதி அனுபவ நிலையே ஐக்கிய அனுபவ நிலையாக அறிந்து கொள்ளுவோமாக. எங்கும் பூரணமாம் நம் பரமான்ம கடவுள் தன்னையே பூரணமாய் வெளிப்படுத்தி கொண்டு என்றென்றும் விளங்கற்கு இந்த சுத்த தயா சன்மார்க்கத்தை இப்பொழுது உலகிற்கு காட்டி கொடுத்துள்ளார். ஆதலின் இனி பழைய கற்பனா நெறிகளில் சென்று வீணில் நட்டப்பட்டு போகாமல் இத்தயா நெறியில் கூடி பேரின்ப லாபம் பெற நம் பதி ஆணை செய்கின்றார். கண்டுகொள்வீர்களாக. பொதுவாக கடவுளை பற்றியும் பரமான்மாவை பற்றியும் பலவாக கற்பனை செய்து கொண்டு உண்மையை உள்ளவாறு காணாது போகின்றதால் உலகில் ஒருவருக்கொருவர் மாறுபட்டு எதிர்ந்து கொண்டு அழிவுப்பாதையில் செல்லுகின்றனர். கற்பனை கொள்கை கோட்பாடுகளில் குறைகள் மலிந்தே இருத்தல் இயற்கையாதலின் அவற்றை தீவிரமாய் பற்றி கொண்டு வாதாடுவதில் பயனில்லையாம். சமய மதங்களில் வெறி நிலை கேறி விடாதபடி சுத்ததயா நிலையிலிருந்து அச்சமய மதங்களை ஊன்றி பார்த்தால் உள்மறைந்து கிடக்கும் உண்மையெல்லாம் வெள்ளிடை மலையாக கண்டுகொள்ளலாம். அப்படி செய்தால்தான் அச்சமய மதங்களின் உண்மையை பெற்று பயன் அடைந்தவர்களாவோம். அன்றியும்
ஒன்றான கடவுள் பெருநெறியில் எல்லோரும் ஒத்து வாழ்ந்து இன்பங்காணவும் கூடும். ஒன்றான கடவுளே இன்று நாம் எல்லோருமான தோற்றங்கள் கொண்டிருக்க காண்கின்றோம். ஆகையால் நாம் நமது பலவாகிய புறநிலை தோற்றங்களையெல்லாம் கடந்து அப்பரமபதி நிலையினின்று நோக்கி நாம் எல்லோரும் ஆன்ம ஒருமை தன்மையினராய் கொண்டு வாழ்வோமாக. மேலும் நம் பதி ஒருவரே ஆகி நம்முள் நாமாய் இருந்து கொண்டு அருளாணை செய்து கொண்டும் இருக்கின்றார். அவ்வாணைப்படிக்கு பல்வேறு வண்ணமாய் சூழ்ந்து கொண்டிருக்கின்றவராயும் உள்ளார். ஆதலின் அவ்வாணைக்கு தக சூழ்நிலை விருப்பு வெறுப்பின்றி தயவோடு எதிர்கொண்டு அன்பு செய்வோமாக. இதுவே பரமான்மாவோடு பழகும் பர இன்ப வாழ்வாகும். நம் ஜீவபோதம் தேய தேய பதி அனுபவம் நிறைவு பெற்று கொண்டே இருக்கும். பூரண நிலையில் நிலையான தயா இன்ப பெருவாழ்வு என்றென்றும் நிலவும். இதுவரை பரமான்மாவும் அதன் இயல் உண்மை விளக்கங்களும் சற்றே விரிவுரை செய்யப்பட்டன. மேல் அப்பரமான்மா விளங்கும் ஜீவான்மாக்களை பற்றிய தெளிவுரை விரிவு செய்வோம். இது முதல் அத்தியாயமாக நிறைவு பெறுகிறது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.